ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் மஸ்கட்லேருந்து பெங்களூர் வந்தோம். இப்போ பெங்களூர்லேருந்து திரும்ப நாங்கள் மஸ்கட் போகிற வரைக்கும் அங்கங்கே கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. இது வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டு. இங்கே வந்துட்டு நம்மளோட லக்கேஜ்லாம் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு வெளில போக போகிறோம். நான் ஃபஸ்ட் டைமாக பெங்களூர் ஏர்போர்ட் வந்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எந்த செக்கிங்குமே இல்லை, கடகடன்ட்டு விட்டுட்டாங்க. நல்லா ஏர்போர்ட் வந்து க்ரீனிஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஆர்டிஃபிஷியல் ப்ளஸ் நேச்சுரல்னு கலந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. வெளில வந்துட்டு அன்றைக்கே வந்துட்டு ஒரு கோவில் போனோம். பெருமாள் கோவில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது அன்றைக்கி வந்துட்டு ஆக்வாரியம் போனோம். அதுக்கும் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜூக்கு போனோம். இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக இங்கே போனோம். இதுவே வந்து ஆஃப் டே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாயந்தரம் ரிட்டர்ன் வரும்போது இங்கே வந்து சிக்பெட் ஏரியா கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பேரம் பேசி வாங்கலாம் அப்படின்றாங்க. ஸோ வந்து அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இங்கெல்லாம் வந்து அப்படியே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து கரும்பு ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே வந்து இருந்தது. பெங்களூர் வந்து டோட்டலாகவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. முக்கியமாக கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வீட்டில் வந்துட்டு ப்ரௌனி செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் பெங்களூரில் முக்கியமாக வந்து ரொம்ப ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. டிராஃபிக் இல்லைன்னா சட்டுன்னு போயிடலாம். அந்த டிராஃபிக்னாலே 1 hour பிஃபோராக கிளம்ப வேண்டியதாக இருந்தது. ஸோ வந்துட்டு அங்கே வந்து ஒரு 2 days இருந்துட்டு அப்புறம் நாங்கள் திருச்சி வந்து கிளம்பிட்டோம் வந்தே பாரத்தில். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து குட்டி குட்டி ஷார்ட்ஸாக வந்து நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். இப்போது பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு இந்த வண்டி தள்ளுறது வந்து பார்த்திங்கன்னா 200 rupees வந்து கலெக்ட் பண்ணாங்க. இங்கேயே வந்துட்டு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே விற்றுது. ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நான் பார்த்தேன். பட் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. மில்க் ஷேக்கும் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வந்தே பாரத்தில் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வீடியோவில் போட்டோம். ட்ரெயின்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமே வந்து திருச்சி ஜங்ஷனுக்கு வந்துட்டு ஒரு 7:30 போல் வந்துட்டோம். இப்போ அங்கேருந்தான் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து 1 day இருந்துட்டு அதுக்கும் அடுத்த நாள் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து நான் கிளம்புனேன். அங்கே தான் வந்து அலிமான் தெரு அப்படின்றனால அங்கே வந்து நிறைய பத்திரிக்கை அடிக்கிற கடையெல்லாம் இருக்குது. என் பொண்ணுக்கு வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருந்தோம். ஸோ அதனால் பத்திரிக்கைலாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மலைக்கோட்டைக்கு கோவிலுக்கு போய் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அடுத்தது ஊர்லேருந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா திருப்பியும் அதையும் சேர்த்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே ஊருக்கு தானே வரோம், நம்ம இங்கே வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். அதனால் வந்துட்டு சாரதாஸ் வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அடுத்த நாள் வந்து பிள்ளையாருக்கு வந்து அபிஷேகம் சொல்லியிருந்தாங்க அம்மாவும் மாமியாரும். ஸோ அதனால் அபிஷேகம் வந்து நடந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு சரி ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அப்படியே வந்தோம். அன்றைக்கே வந்துட்டு தாய் மாமா வந்து பட்டு புடவை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் சாரதாஸ் வந்து அன்றைக்கே வந்து பட்டு புடவை வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தனி விலாகாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அந்த புடவை எடுக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த ப்ளவுஸ் தைக்கிறது எனக்கு பெரிய டென்ஷனாக இருந்தது, என்ன டிசைனு அப்படின்ட்டு. ஸோ அதையும் ஒரு வழியாக தைக்க கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கும் அடுத்த நாள் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் குர்த்திஸ்லாம் கொஞ்சம் எடுக்கலாம். சாரதாஸில் எனக்கு அவ்வளோக்கா செட் ஆகலை. அதனால் நியூ லுக் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இந்த நியூ லுக்கில் வந்து 3 குர்த்திஸ் வந்துட்டு 850 என்னமோ 750 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கிளாத் எல்லாம் கூட கொஞ்சம் ஓகே தான். ஆனால் ஸ்டிச்சிங் தான் கொஞ்சம் சரியில்லை. நம்ம அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட்டால் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை இது தான் வந்து செலக்ட் பண்ணேன். நம்ம நினைக்கிறது ஒன்று ஆனால் நமக்கு அமைகிறது ஒன்றுன்ற மாதிரி தான் இருந்தது. சரின்னு செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை அடிச்சும் வந்துருச்சு அன்னைக்கு ஒரு 2 daysல. அடுத்தது கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலாம் பத்திரிக்கை வைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளேட்லாம் வந்து இந்த 2 பிளேட் தான் கடைசியாக செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஒன்று வந்து 170, வந்து 103 அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது ரவுண்டாக அழகாக இருக்குது பூ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கொஞ்சம் பேர் அடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் பிளேட்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி குழி பிளேட்லாம் வந்துச்சுன்னா நமக்கு கழுவுறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க பில்லிங்ஸ்லாம் கொஞ்சம் போடுற வரைக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் அந்த நேம் போட்டு வரது வந்து ஒரு 2 days ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அடுத்த நாளே வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஷார்ட் பீரியட் தான் இருந்தது. நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம், நானும் பிள்ளைங்களும். அவர் வந்துட்டு ஒரு 15 days கழிச்சு தான் வந்தார். நான் அதுக்குள்ளே வந்து பத்திரிக்கை அடிக்கிறது, புடவை எடுக்கிறது, ப்ளவுஸ் தைக்கிறது, இந்த மாதிரி பிளேட்டு ஏதாவது கிஃப்ட் வாங்குறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் முன்னாடியே வந்திருந்தேன். இது வந்து வேறு ஒருத்தவங்க எடுத்து வச்சுருந்தாங்க இந்த பிளேட்டு. இதுவும் சூப்பராக இருந்தது. ஸோ நான் பிளேட் வாங்கின கையோடு வந்துட்டு நான் வந்து சென்னை கிளம்பிட்டேன். ஏன்னா நாளைக்கு காலையில் தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து வராங்க. அதனால் அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு சென்னையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே திருச்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னை வந்து போயிருந்தோம். அப்புறம் சென்னையில் பத்திரிக்கை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. சென்னையில் வந்து ஒரு 2 days இருந்து அப்படியே வந்து பத்திரிக்கைலாம் வச்சுட்டு அப்படியே வந்து கள்ளக்குறிச்சி, விருதாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கொஞ்சம் பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே திருச்சி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஊருக்கு போகும்போது எந்த வீடியோ நம்ம எடுக்க வேணாம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் என்னோடய பிளானு. அதனால் ரொம்ப வீடியோஸ் கிளிப்பிங்ஸ்லாம் இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கங்கே கிளிப்பிங்ஸ் இருக்குது. நான் அப்புறம் ஏன் எடுத்தேன் அப்படின்னா என்னோட கொஞ்சம் மெமரிஸ்க்காக தான். சரி இதை ஒரே வீடியோவாக நம்ம போட்டுருவோம், நம்ம போய் இந்த 1.5 மாதம் என்ன பண்ணோம் அப்படின்றதுக்காக தான். அப்புறம் திருச்சியில் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு இருந்தோம். திருச்சியிலே வந்துட்டு அப்படியே வெளியே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பத்திரிக்கைலாம் 1 day 2 days வந்து அந்த பத்திரிக்கை வைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் எங்களுக்கு ட்ரெஸ் என்ன போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாரிக்கு மேட்சாக ஏதாவது ஒரு ஷர்ட் எடுக்கலாம் பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட் பார்த்தோம்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த கலர் ஷர்ட் மட்டும் கிடைக்கவே கிடைக்காதுங்க. நாங்கள் சென்னையிலையும் சரவணா ஸ்டோர்ஸில் பார்த்தோம், கரெக்டாக சைஸ் இல்லை. அதனால சரி இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் துண்டு அப்புறம் லுங்கி இந்த மாதிரி கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா அது வந்து சரி வந்துட்டோம் இதெல்லாமும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம செக்ஷன் கொஞ்சம் போகலாம், குர்த்திஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் அந்த சைடு கொஞ்சம் போனோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப லாங்காக இருந்தது. அதனால் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஐபேக்கோ பிள்ளைங்க கேட்டாங்க, ஐபேக்கோக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சமயபுரம் போனோம். ஒரு நாள் வந்து சமயபுரத்தில் சரி சாமிக்கு வந்து ஃபங்க்ஷன் முன்னாடி பத்திரிக்கை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தான் வந்து பிளான் பண்ணி போனோம். சரி பத்திரிக்கை வச்சுட்டு வரலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மதிய நேரம் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே நான் செஃப் தாமு சார் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஜூலை 6 அன்னைக்கு வச்சுருந்தோம். அதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மெஹந்தி போடலாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பியூட்டிஷியன் சொல்லியிருந்தோம் 8,000 கலெக்ட் பண்ணாங்க. அது ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். மெஹந்திக்கு தனியாக 2,500 வந்து கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக நடந்ததுங்க. நடந்து முடிஞ்சோன்னே அப்போ தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. அது வரையும் கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தது. அப்புறமே வந்துட்டு நாங்கள் ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு குலதெய்வம் காலையில் போனோம். அதுக்கப்புறமே வந்து திருப்பதி போனோங்க நைட்டு ட்ராவல்ஸ் மூலியமாக. ஸோ இது வந்து நான் தனியாக வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். திருப்பதியில் வந்து ஒரு 2 daysங்க. நாங்கள் வந்து சண்டே நைட்டு கிளம்புனோம். புதன்கிழமை விடிய காத்தால ஒரு 4 மணிக்கு வந்தோங்க. அப்புறம் திருச்செந்தூர் போனோம். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திரும்ப வந்து மஸ்கெட் போனோம் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் ஜானகி ராம்லலாம் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். அப்புறம் டிமார்ட்டில் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப வந்து நான் எதையுமே ஷாப்பிங் பண்ணுற மூடே எனக்கு இல்லை. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து கொண்டு வந்திருந்தோம். அவ்வளோக்கா அதெல்லாம் வாங்கலைன்னா எந்த ப்ராடக்ட்டுமே. ஏன்னா வந்து இங்கேயுமே எனக்கு வந்து ரேட்லாம் ரொம்ப ஏறின மாதிரி தான் இருந்தது. அதனால சரி நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். அடுத்த திரும்ப ஒரு சாரதாஸ் போயிட்டு ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏதாவது ட்ரெஸ் எடுக்கலாம், இன்னர் வேர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் வேர்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு முக்கால்வாசி நான் வந்து மீஷோலேயே ஆர்டர் போட்டுக்கிட்டேன். அதுவே வந்துருச்சு. திருப்பி வந்து நாங்கள் திருச்சி ஜங்ஷன் வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் சென்னை போயிட்டு சென்னை ஏர்போர்ட்லேருந்து மஸ்கெட் போக போகிறோம். ஸோ அதான் இனிமேல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கேருந்து வந்தே பாரத் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். காலையில் 9:50க்கு இங்கேருந்து ஒரு 1 o'clock 2 o'clockக்குள்ளே நாங்கள் வந்து சென்னை ரீச் ஆயிடுவோம். எங்களுக்கு நைட்டு வந்து சாயந்தரம் வந்துட்டு 6:30க்கு ஃப்ளைட்டு. ஸோ அதுக்காக தான் காலையில் வந்து கிளம்பி இப்போ நாங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து வந்துட்டோம். அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த லக்கேஜ்லாம் கொண்டு வரது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருந்தது. அதை முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருந்தனால தான் நான் பாதி லக்கேஜை வந்து குறைச்சிட்டேன்.
அப்படி இருந்துமே ஒரு 5-6 பேக் கிட்ட வந்தது. ஒரே ஒரு பேக் மட்டும் தான் பொத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ரேப் பண்ணோம். ரேப் பண்ணுறதுக்கு 400 ருபீஸ் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து நிறையாவே டைம் இருந்துச்சுங்க. அதனால் வந்து வந்தே பாரத்தில் வந்துட்டு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்களாம் சப்பாத்தி சாப்பிட்டு தயிர் சாதம் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டேன். ஏன்னா அங்கே வந்து எனக்கு டைம் இல்லை. அதனால் இங்கே வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு லக்கேஜ்லாம் போட்டுட்டு உள்ளே வந்துட்டோம். நாங்கள் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் தான் டிக்கெட் போட்டிருந்தோம். ஆனால் சீட் செலக்ட் பண்ணல. ஆனால் அங்கே போய் சீட் கேட்டால் ஒரு ஃபேமிலிக்கு கண்டினியூஸாக சீட் தரணும்ல. ஆனால் அந்த மாதிரி தராமல் வேறு ரோவில் வந்து சீட் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டூ மச்சாக இருந்தது. நான் ஒரு சீட்டுக்கு வந்து 2000 கேட்குறாங்க கண்டினியூஸாக போட்டு தரத்துக்கு. ரொம்ப டூ மச்சுங்க. இருந்தாலும் 1-2 பேர் ஆப்சண்ட் ஆனனால எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்து சீட் வந்து கிடச்சிது. வழியாக ஃப்ளைட் ஏறி மஸ்கட் வந்து சேர்ந்துட்டோங்க. இங்கே மஸ்கட்டில் வந்து இப்போ லக்கேஜை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியதான். இங்கேயே வந்து டபுள் செக்லாம் பண்ணிட்டு தான் விட்டாங்க. அப்புறம் லக்கேஜ்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு எல்லாம் பார்த்தாக்கா சோஃபாலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஃபங்கஸ் வந்துருச்சு. இந்த பெட்ஷீட்டை வந்து அது மேலே போட்டு வச்சுருந்தாங்க. போன வாட்டி ஃபங்கஸ் வந்துச்சு, பெட்ஷீட் போட்டால் வராதுன்னு பார்த்தா பெட்ஷீட்லேயும் இப்போ ஃபங்கஸாக வந்துருந்துச்சு. சரி அதை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம். லக்கேஜ்லாம் ஏதாவது கொட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த மில்கிஸ்ட் பிஸ்கட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் ஃபங்க்ஷன் வந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம ஊரில் உட்காந்து பார்க்கவே இல்லை. அது பாட்டு ஒரு சைடு ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம பாட்டு ஒரு சைடு வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இது அம்மா வீட்டிலேருந்து வந்த பெட்டி. அவங்க வந்து கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் டே வந்துட்டு மேகி தான் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து செஞ்சு சாப்பிட்ருந்தோம். அதான் ஊர்லேருந்து கொண்டு வந்த மேகி. என் பிள்ளைங்கள தான் செய்ய சொல்லியிருந்தேன். அதுங்க வச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமே நான் செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன். அதான் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதை வந்து வேக வச்சு எடுத்தாக்கா அப்படியே ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி வேக வச்சு எடுத்தேன். ஈஸியாக வந்து வந்துருச்சு அந்த ஓட்டிலேருந்து. பட் வந்து வெளியிலே வச்சுருந்தனால இது வந்து கெட்டு போயிடுச்சுங்க. ஃபஸ்ட் டைமாக தேங்காய் கொண்டு வந்து கெட்டு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. 3 தேங்காய் கொண்டு வந்திருந்தேன். 3 தேங்காயுமே கெட்டு போயிடுச்சு. பட் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு போயிருந்தேன். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. பார்த்திங்களா, ஜூன் மாதம் வச்சுட்டு போன தேங்காய். நாங்கள் ஜூலை லாஸ்ட் தான் வந்திருந்தோம். ஆனால் இது கெடாமல் இருந்துச்சு. இருந்தாலும் இதை யூஸ் பண்ண வேணாம் போட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதை நான் போட்டேன். பட் சொன்னேன் அது மட்டும் கெடாமல் இருந்துச்சு. ஃப்ரீசரில் வச்சுருந்தா கெடாமல் இருக்குது அப்படின்றதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்றோம் அப்படின்றத சாப்பிட்டாச்சு. ஊரில் இருக்கும் போதெல்லாம் சாப்பிட்ணுன்னே தோண மாட்டேது. ஆனால் இங்கே வந்தாக்கா சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்புறம் லக்கேஜ்லாம் அப்படியே இருந்ததா, எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தோங்க. கரண்டிலாம் வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுட்டு போயிருந்தேன். ஏன்னா வந்து ஒரு பிசுப்பாக இருக்கும். அதனால் வந்து வச்சுட்டு போயிருந்தேன். பக்கத்தில் உள்ளூரில் தான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். மளிகை சாமான்லாம் வாங்கியாச்சு இல்லைங்களா. ஸோ வெஜிடபிள்ஸ் வேணும், அதனால் அதை மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து மதிய நேரம் தயிர் சாதம் தான் செஞ்சுருந்தேன். அதுக்காக சன்னா மசாலா இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா இருக்கா, அது இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சன்னா மசாலா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை வச்சு எனக்கு வந்து தயிர் சாதம் சாப்பிட்டு அன்றைக்கி மதியத்தை முடித்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சர்க்கரை எல்லாம் கொண்டு வந்திருந்தேன். அதெல்லாம் கொட்டி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வத்தல்லாம் இருந்தது. வத்தல்லாம் கலெக்ட் பண்ணி அதோட பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். இது வந்து காந்தி மார்க்கெட் கிட்ட வாங்கின வத்தல். அதுக்கப்புறமேட்டு சம்பா ரவை இருந்தது, அதை கொட்டி வச்சிட்டு இருந்தேன். இது ஜானகிராமில் வாங்கினது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து கொட்டி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வீட்டுக்கு வந்து அது எடுத்து வச்சாதான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாவெல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக புட்டு மாவு, இடியாப்ப மாவு இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். இது வந்து வத்த குழம்பு, அப்புறம் ஹார்லிக்ஸு, அதுக்கப்புறம் சாதம் வடித்து வச்சிட்டேன். அடுத்து நமக்கு தயிர் இருந்துச்சா, தயிர் சாதம் பண்ணிக்கலாம் அப்படின்றது அன்றைக்கி தான் ஓடிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பல்பு இங்கே கிடைக்காதுங்க. ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் நைட் லேம்ப்பு. அப்புறம் ஆடிப்பூரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாவாட்டி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக நடந்துட்டு இருந்துச்சுங்க. இது சும்மா அப்படியே எல்லார் வீட்லேயும் நடக்கிறதா அப்படியே ஒரு கிளான்ஸாக எடுக்கலாம் அப்படின்ட்டு. இது எல்லாமே வந்து என்னோடய மெமரிஸ்க்காகவும் தான். அடுத்து வெங்காயம் தக்காளி கார சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார சட்னி பண்ணிவிட்டு அப்படியே மாவாட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் தோசை ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அன்றைக்கி டின்னரும் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் நல்லெண்ணெய்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வேலையாக போயிட்டு இருந்தது.
ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அது செட் ஆகிறதுக்கு எங்களுக்கு 1 or 2 வீக்ஸ் வந்து ஆகும். அங்கேருந்து கிளைமேட்டு அப்புறம் எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறது, இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 1 வீக் 2 வீக்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ரசப்பொடி தீர்ந்துருச்சு. இது வந்து மிக்சியில் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு அரைச்சா தான் பிடிக்கும். அதனால் இங்கே வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இட்லி பொடி இந்த மாதிரிலாம் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். போகும்போது ஃப்ரிட்ஜெல்லாம் அப்படியே எல்லா பவுடரும் உள்ளே தூக்கி போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ இதெல்லாம் எடுத்து இப்போ க்ளீன்லாம் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே என்னோடய ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.